வாழ்ந்தோம். பிறகு ஒரு குடும்பமாக நாம் வாழ்ந்தோம். ஒரு கூட்டு குடும்பமாக நாம் வாழ்ந்தோம். பிறகு இப்போது தனி குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய நீட்சி என்னவாகும் என்று சொன்னால், இந்த கேபிட்டலிசத்தினுடைய ஒரு நோக்கம் முதலில் அவர்களை ஒவ்வொரு தனி மனிதனும் முக்கியம் என்கின்ற ஒரு நிலை வரும். பிறகு அந்த தனி மனிதர்களுக்குள்ளே ஏற்படுகிற குழப்பங்களினாலே அவர்கள் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்று சொல்கிறார்களே, அதை போல ஆவார்கள். எனவே இது விரைவு படப்பட நீங்கள் இதனுடைய ஏன் அப்படி ஆகும் என்று கேட்டால், இதனுடைய முதன்மையான அம்சமாக எது இருக்கும் என்று கேட்டால், பணம் என்பதுவாகத்தான் இருக்கும். இன்றைக்கே நமக்கு தெரியும், நம்மளுடைய இங்கே இருக்கிறவர்களே கூட இருக்கலாம், பல பேருடைய மக்கள், பல பேருடைய குழந்தைகள் வெளிநாடுகளிலே சென்று வாழ்கிறார்கள். அவர்கள் இங்கே இருக்கிற குடும்பத்தோடு வாரத்துக்கு ஒரு நாள் பேசுபவர்களாக இருக்கக்கூடும். வயதான தாய் தந்தையர்களாக இங்கே இருக்கிறவர்கள் இருப்பார்கள். இங்கே இருக்கிறவர்கள் தான் அவர்கள் இங்கே வாங்கி போட்ட சொத்துக்களையும் நிர்வகித்து கொண்டு, தங்களையும் காப்பாற்றி கொண்டு, தங்களுடைய மருத்துவ தேவைகளையும் கவனித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அங்கே பணம் ஈட்டி கொண்டிருப்பார்கள். அதை குறித்து ஒன்றும் சமூகம் அதை ஒரு கீழான பார்வையில் அதை பார்க்காது. ஏனென்றால் இதனுடைய அடிப்படையான நோக்கம் என்னவென்று கேட்டால், பணம் சம்பாதிப்பது, பணம் சம்பாதித்தால் வசதியாக இருக்கலாம் என்பது. எனவே இதனுடைய நீட்சி என்னவாக ஆகும் என்று சொன்னால், குடும்பங்கள் என்பது பலவீனப்படும். இப்போவே கூட பல இடங்களில் ஒரு கூரைக்கு கீழ் ஆணும் பெண்ணும் குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் வாழக்கூடிய ஒரு சில முயற்சிகள் ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்குது. பெரிய அளவில் நடக்கலை. அதுக்கு பெரிய அளவில் நடப்பதற்கு காலமாகும். ஏனென்றால் ஒரு நெடிய கலாச்சார வரலாறு கொண்ட ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றம் உடனடியாக வந்துவிடாது. அது மெல்ல 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 இன்னும் சொல்லப்போனால் அந்த கலாச்சாரம் என்பது குற்றுயிரும் குலையுருமாக ஆகி அது முடியும் என்றால், அதனுடைய அந்த நீளத்தின் காரணமாக, அந்த வலிமையின் காரணமாக சின்ன கலாச்சாரங்கள் கொண்ட தேசங்களில் அந்த மாற்றங்கள் உடனடியாக வந்துவிடும். உதாரணமாக மொழியை எடுத்துக்கொண்டீர்களேனால், ஒரு 200 ஆண்டு கால வரலாறு மாத்திரமே கொண்ட மொழி, அது சட்டென்று அந்த மொழிக்கான ஒரு வரிவடிவமே இல்லாமல் ரோமன் வரிவடிவத்தை கொண்டு எழுதப்படுகிற ஒரு மொழியாக அது ஆகிவிடும். பாஷா இந்தோனேஷியா இருக்குது, பாஷா மலேசியா இருக்குது, அது மாதிரி பல மொழிகள் இருக்கின்றன. ஆனால் தமிழ் மாதிரி ஒரு 2000 ஆண்டு மரபு கொண்ட மொழியில் அந்த மாற்றம் எளிதில் நடக்காது. ஏனென்றால் இதனுடைய ஆயுள் நீண்ட ஆயுள். அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். எனவே இங்கே நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கிற போது இன்னும் 50 ஆண்டுகளில் மனிதர்கள் தனித்தனி தீவுகளாக இருப்பார்களோ என்கின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. ஒருவேளை அது வேறு சில மாற்றங்களை கொண்டு வரலாம். அது அவர்கள் சுதந்திரமாக உணர்வார்கள். எந்த ஒரு செயலையும் அரசாங்கத்தினுடைய குறுக்கீடு என்பது குறைந்துவிடும், சமூகத்தினுடைய குறுக்கீடு என்பது குறைந்துவிடும். எந்த ஒரு செயலையும் சுதந்திரமாக செய்யலாம் என்று எண்ணுவார்கள். அப்படி எண்ணுவதன் மூலமாக ஒரு மனித குலத்திற்கு பெரிய கண்டுபிடிப்புகள், கொடைகள் கிடைக்கலாம். அதன் மூலம் மனித குலம் ஒரு 8 முன்னால் போகலாம். ஆனால் அக உலகம் என்பது மிகவும் ஒரு சுருங்கி போன உலகமாக, வருத்தம் தரக்கூடிய உலகமாக இருக்கலாம். கேள்வி ஐயா கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். ஒரு ஆழமான உரையாட்டினீங்க. அதாவது காமம், குடும்பம், பாதுகாப்பு அப்படின்ட்டு. இப்போ நியோ லிபரலைசேஷன். ஆனால் இந்த தவறு இடித்தவங்களாம் பார்த்தா நம்ம தாத்தாக்கள் தவறு போடுறாங்க. அதாவது ஏற்கனவே எந்த சிஸ்டத்தில் படித்து வராங்களோ, அவர் உச்சநீதிமன்ற நீதிபதி தன்னுடைய மகள் வயசு கூட இல்லை, பேத்தி வயது. ஆக பேத்தி வயது உள்ள ஒரு பெண்ணிடத்திலே பழகக்கூடிய அந்த பண்பாடை நாம் கொடுக்க தவறிவிட்டோமா? ஒரு மருத்துவராக இருக்கக்கூடியவர் அந்த பேஷண்ட் கிட்ட ரொம்ப கீழ்த்தரமாக நடக்கிறார். அதே மாதிரி ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மாணவி இடத்தில் நடக்கிறாருன்னா, வெறும் உடலாக மட்டும்தான் பார்த்திருக்கிறார்களா? ஒன்று. அப்படி அந்த பார்வை இருந்ததுன்னா இன்றைக்குள்ள சமகாலத்தில் அந்த பெண்களை நாம் எப்படி மீட்டெடுப்பது? ஏன்னா இன்றைக்கி கம்பல்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இணைந்தே பல இடங்களிலே பணியாற்ற வேண்டிய, பழக வேண்டிய, கருத்துக்களை பரிமாற வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படி அந்த பெண்களை மீட்டெடுப்பது? இது 2. 3வது ஒரு விஷயம் இதை நிரந்தரமாக இதிலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய? நீங்கள் நிறைய பிரச்சனைகளை பட்டியலிட்டீர்கள். உள்ளதை உள்ளபடி நல்ல ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்தீங்க. அப்போ இதிலிருந்து இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இதில் 3வது கேள்வியிலேருந்து இதற்கான தீர்வு என்பது ஏதோ நீங்களும் நானும் இந்த மாதிரி ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து பேசி
அதை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி விட முடியும் என்பதல்ல. நீங்கள் வந்து இந்த தீர்வு என்பது எப்போவுமே ஒரு சமூகம் வந்து தனக்கான தீர்வை தானே தான் உருவாக்கிக் கொள்கிறது. அது வந்து எந்த ஒரு விஷயத்திலும் அப்படி தான் அது வந்துட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சமூகத்தினுடைய அடிப்படை என்பது அதனுடைய சர்வைவல், அது இருந்தாக வேண்டும் என்கிற போது அதற்கு ஆங்கிலத்தில் வந்து அடாப்ட் பண்ணிக்கொள்வது என்று சொல்வார்கள். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வது என்று. இல்லை, ஆண்கள் ஏன் இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள், படித்தவர்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள், வயதை தாண்டியவர்கள் ஏன் அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ற கேள்விக்கு வந்து எனக்கு தெரிந்த ஒரு விடை, நம்ம வந்து இதற்கு முன்னால் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. இப்போ வந்து நாம் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் இருக்கிறோம். நுகர்வு கலாச்சாரத்தில் பெண்களை ஒரு பண்டமாக, ஒரு நுகர்வுக்கான ஒரு பண்டமாக, ஆஸ் அ கமாடிட்டி ஆக நாம் வந்து பார்க்கிறோம். அப்படி பார்ப்பதன் மூலமாக நமக்கு நேரடியாக உறவு இல்லாத ஒரு இம்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவர்களை அப்படி பார்ப்பது இன்னமும் எளிதாக இருக்கிறது. அதனால் அவர்களுடைய உடல் தான் அவர்களுடைய மனதில் வந்து அது நிற்கிறது. அப்போது வந்து ஏற்கனவே இந்த காமம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு இன்ஸ்டிங்க்டாக இருப்பதனால அது வந்து அங்கே போகிறது. அதாவது இது நீங்கள் நம்முடைய கல்வியினுடைய பெரிய தோல்வியினுடைய அடையாளமாக இதை நான் பார்க்கிறேன். நம்ம வந்து பெண்களை வந்து படிக்க வைத்தோம், அவர்களுக்கு வந்து அறிவு கொடுக்கும், அவர்களுக்கு வந்து அவர்களோட எக்ஸ்போஷர் என்பது அந்த விசாலம் அடையும் என்றெல்லாம் கொடுத்தோம் நம்ம வந்துட்டு. ஆனால் அந்த கல்வி பெண்களை தாங்களே காத்து கொள்வதற்கான வலிமையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் இல்லை. தன்னுடைய தந்தைக்கு எதிராக அவர்களால் பேச முடியாது, தன்னுடைய கணவனுக்கு எதிராக அவர்களால் பேச முடியாது, தன்னுடைய குழந்தைக்கு எதிராக அவர்களால் பேச முடியாது, தன்னுடைய மேலதிகாரிக்கு எதிராக அவர்களால் பேச முடியாது. அப்போ வந்து அந்த கல்வி என்பது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பொருள் ஈட்டுவதற்கான ஒரு சாதனமாக அது இருக்கிறது. எப்படி நமக்கு வந்து வெளியூரில் இருக்கக்கூடிய அல்லது தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்களோடு பேசுவதற்கு ஒரு சாதனமாக செல்ஃபோன் இருக்கிறதோ, அதை போன்ற ஒரு விஷயமாக நம் பொருள் ஈட்டுவதற்கான ஒரு சாதனமாக அது இருக்கிறது. அது வந்து நம்மளுடைய சிந்தனையை அது போய் தொடவே இல்லை. ஏனென்றால் நம்முடைய கல்வி முறையில் அதற்கான இடம் இல்லை. முன்னால் வந்து எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த நிறுவனங்கள் திருமணம் என்கின்ற ஒரு நிறுவனம் இயங்கி கொண்டிருந்த போது அது வந்து ஒரு பெரிய அப்ரசிவான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது வந்து ஒரு அடக்குமுறையை உள்ளடக்கிய ஒரு நிறுவனமாக அது இருந்தது. அதில் வந்து ஓஷோ படிச்சிங்கன்னா அவர் சொல்வார், திருமணம் என்பது பெரிய ஒழுக்கக்கேடு என்று அவர் எழுதுவார். அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக அது இருந்தபோது அதற்கு வெளியில் வேறு சில சக்திகள் இயங்கி கொண்டிருந்தன. மதம் என்ற ஒன்று இயங்கி கொண்டிருந்தது. மதம் என்பது இந்த தார்மீகத்தை பற்றி பேசுவதாக, மாரல் என்பதை பற்றி பேசுவதாக இருந்தது. அந்த பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவனை அச்சுறுத்துவதாக இருந்தது. சாமி கண்ணை குத்திடும், நீ நரகத்துக்கு போவ, உன்னை எண்ணெய் குப்பரையில் போட்டு வறுப்பாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி அதை வந்து அவனை வந்து ஒரு கட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கே அது உடைந்து விட்டது. மதம் எப்படி கல்வி என்கின்ற எப்படி எல்லா அமைப்புகளும் கரப்ட் ஆச்சோ, எப்படி பாழ்பட்டு போயிற்றோ, அதே போல் மதம் என்கின்ற நிறுவனமும் பாழ்பட்டு போயிற்று. ஆனால் அது நமக்கு நேரடியாக என்ன ஒன்றும் பண்ணுறதில்லைங்கிறதுனால நான் அதை போய் கேள்வி கேட்குறதில்ல. ஏன் அதை கெட்டு போச்சுன்னு அதை போய் நாம் கேள்வி கேட்குறதில்ல. அதை எப்படி சீரமைப்பது என்பதை பற்றி நாம் கேள்வி கேட்பதில்லை. அதனால் அது மேலும் 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 அது சீரழிந்து கொண்டே அது போய்கொண்டிருக்கு. எப்படி சாமிநாத சர்மா காலத்தில் இருந்த ஊடகமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகமும் எப்படி வந்து வேறொரு திசைகளை பயணப்பட்டு பலவீனப்பட்டு, அல்லது உங்களுடைய வார்த்தைகளில் சமூகத்தினுடைய வார்த்தைகள் சொல்வதானால் அது எப்படி பாழ்பட்டு விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு போயிற்றோ, அதே போல் மதம் என்கின்ற அமைப்பும், அதே போல் கல்வி என்கின்ற அமைப்பும், அதே போல் திருமணம் என்கின்ற நிறுவனங்களும் எல்லாம் பாழ்பட்டு போயிற்று. எனவே இது ஒரு பெரிய ஒரு சீரழிவு. இதுக்கான விடைகள் வந்து அப்படி ஏதோ பைக்குள்ளேருந்து அப்படி எடுத்துக் கொடுக்கக்கூடிய விடைகளாக என்னிடத்தில் இல்லை என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஐயா கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும். ஐயா, இப்போது ஆணும் பெண்ணுன்றது சமமாக பார்க்கணுன்றது கரெக்டு தான். இப்போ அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன சங்க இலக்கிய வரலாறுலாம் சுட்டி காட்டி அப்பாவை அனுப்புனாங்க, கணவர் அனுப்புனாங்க, அப்புறம் மகனை அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ இருந்த சமூக சிந்தனையும் அப்போ இருந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த மனித சமூகம் அங்கேருந்து நகர்ந்ததுக்கும் இப்போ மனித சமூகம் இப்படி சிறுத்துக்கிட்டே வருதுங்களே, அந்த எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத தனி சமூகமாக ஒரு சிறுத்துக்குன்னே போகிற பார்வையில் நான் பார்க்குறேன். அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது
நான் அதை தான் சொன்னேன், ஒரு ஒரு இனக்குழுவாக இருந்தீர்கள். அப்படி ஒரு இனக்குழுவாக இருப்பதற்கான காரணம் ஒன்று இருந்தது. என்ன காரணம் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பாதுகாப்பு என்பது ஒரு காரணமாக இருந்தது. உங்களுக்கான உணவை தேடிக் கொடுப்பது என்பது ஒரு காரணமாக இருந்தது. ஒரு ஒரு மானை கொன்றுவிட்டு வந்தால் அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த இனக்குழுவில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து உண்பது என்பதாக ஒரு 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 கட்டம் இருந்தது. அந்த இனக்குழுவாக இருந்தது பிறகு ஒரு குடும்பமாக, ஒரு கூட்டு குடும்பமாக சுருங்கியது. அப்பாவோட உறவினர்கள், அம்மாவோட உறவினர்கள், குழந்தைகள், அவர்களுடைய குழந்தைகள் எல்லாமாக இருந்தது. நாமும் நம்முடைய சித்தப்பாவினுடைய மகனும் ஒன்றாக ஒரே வீட்டில் வந்து ஒரே கூரைக்கு கீழ் ஒன்றாக உண்டு ஒன்றாக வளர்கிற ஒரு காலகட்டம் ஒன்று இருந்தது. அதற்கு காரணம் என்னவாக இருந்தது என்று கேட்டிங்கன்னா, அதற்கும் காரணம் பொருளாதாரமாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு அதிலிருந்து விடுபட்டு தனித்தனி ஆணும் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை என்பதாக ஒரு காலகட்டம் இருந்தது. அதற்கும் காரணம் என்னவென்று கேட்டீங்கன்னா பொருளாதாரம் தான். இந்த பொருள் தேடுவது என்பதனுடைய அதனுடைய பரிணாமம் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு காலத்தில் வந்து ஒரு ஒரு கூட்டு வேட்டையிலிருந்து கிடைக்கிற பொருளை பகிர்ந்து கொள்வது, கூட்டு வேளாண்மையிலிருந்து கிடைக்கிற விளைச்சலை பகிர்ந்து கொள்வது. இன்றைக்கு கூட்டு எதுவுமே கிடையாது. என்னோட வேலை வேறு, என்னுடைய மனைவியோட வேலை வேறு, இரண்டிலிருந்து வருகிற பொருளை வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது மார்க்ஸ் படித்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அப்படி பட்டுன்னு உங்களுக்கு புரியும். அதாவது உற்பத்தி முறை என்று ஒன்று இருக்குது, அந்த உற்பத்தியை பகிர்ந்து கொள்வது என்று இருக்குது, அந்த உற்பத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய உபரி மதிப்பு என்று ஒன்று இருக்குது, அந்த உபரி மதிப்பை பகிர்ந்து கொள்வது என்று ஒன்று இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு தத்துவம். அது அதை வந்து சுருக்கமாக சொல்ல முடியாது. ஆனால் இதுதான் அதற்கு காரணம். வந்து கடைசியாக நான் ஒரு கேள்வியில் முடித்தேன். இந்த ஊரில் வந்து ஒரு என்ஜினியர் ஆகணும்னா 5 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் படிக்கணும். ஒரு டாக்டர் ஆகணும்னா 5 வருஷம், ஸ்பெஷலைசேஷனாக 7-8 வருஷம். ஒன்றும் பெருசாக செய்யாத ஃபாதர் ஆகணும்னா 10 வருஷம் படிக்கணும். இப்படி எல்லாம் இருக்கிற போது இந்த உண்மையிலேயே இந்த குடும்ப வாழ்வுக்கு, திருமண வாழ்வுக்கு, உறவுகளுக்கான ஒரு வழிநடத்தலையும் பயிற்சியும் கொடுப்பதற்கு இங்கே வந்து திட்டமிடப்பட்ட, நிறுவனமயப்பட்ட எந்த ஒரு ஏற்பாடும் இல்லைங்கிறத ஒரு மிகப்பெரிய குறையாக நான் பார்க்கிறேன். அதை நீங்கள் பார்க்குறீங்களா? ஆனால் இது வந்து ஒரு பயிற்சியின் மூலமாக கொண்டு வந்து விட முடியும் என்று நான் நினைக்கல. அது வந்து ஏன்னா இது வந்து ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு பயிற்சியின் மூலமாக நம்ம எதை பெறலாம் என்று சொன்னால், பயிற்சியின் மூலமாக நம்ம ஸ்கில் என்று சொல்கிறோம்ல, அந்த திறனை பெறலாம். ஆனால் வந்து குடும்பம் நடத்துவதற்கு ஒரு ஸ்கில் என்பது தேவையில்லை. குடும்பம் நடத்துவதற்கு ஒரு மனம் என்கின்ற ஒன்று வேணும். அதான் அவன் பாரதியார் அதை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறாருன்னா, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் செழிக்குமாம் என்று அவர் எழுதுகிறார். அந்த வையமே செழிக்கும் அது நிகரெனக் கொண்டால். ஆனால் அந்த நிகரெனக் கொள்வதற்கு ஒரு மனம் வேண்டும். அது அவ்வளோ சுலபத்தில் வாய்க்காது. ஏனென்று கேட்டால் ஒரு அதிகார போட்டி என்பது இருக்குது. என்னுடைய பாத்திரம் குறைந்து கொண்டே போக ஒரு பெண்ணுடைய பாத்திரம் அதிகமாக கொண்டே போகும்போது அங்கே வந்து ஒரு பவர் கிரைசிஸ் இருக்குது. எனவே அந்த சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரியான ஒரு இது வருவது என்பது ரொம்ப அரிது. நன்றி. இப்போ மாலன் சார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து ஒரு தாட் ப்ராசஸ் அப்படி கண்ட்ரோலில் வச்சுட்டு கடைசி வரைக்கும் அப்படியே வந்துட்டே இருப்பார். அது எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம். இயற்கையும் இறைவனுக்கு அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடைன்னு நினைக்கிறேன். இரண்டாவதாக சங்கம் 4 வளர்ந்து வரக்கூடிய ஒரு முயற்சி, ஒரு குழந்தை. மாலன் அவர்களை போன்ற இன்றைக்கு எழுத்து உலகில் குறிப்பாக நாவல் சார்ந்த, அதுவும் அடித்தட்டு கடைசி புள்ளியில் இருக்கக்கூடிய மக்களை பற்றிய வாழ்க்கையை எழுத்தில் கொண்டு வருவதில் முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் இமயம். மாலன் ஐயா, இமயம் போன்றவர்கள் இந்த சங்கம் 4 வந்து கலந்து கொள்வது கூட இந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதில் எங்களுக்கு அது ஒரு பெருமிதத்தையும் ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய விஷயம். அதற்காகவும் அவர்களை நாம்